உலக பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் கோயிலின் பொக்கிஷ அறை 46 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டது. பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திய பொக்கிஷ அறையில் என்னதான் உள்ளது என பெருத்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பிரசித்தி பெற்ற ஒடிஷா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவில் சர்ச்சை காரணங்களுக்கு அண்மை காலமாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தேர்தல் பரப்புரையின் போது பேசிய பிரதமர் மோடி 2018 தொலைந்து போன பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறையின் சாவி தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டதாக பேசியிருந்தார். முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கிற்கு நெருக்கமான முன்னாள் IAS அதிகாரியும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான வி. கார்த்திகேயன் பாண்டியனை குறிப்பிடும் வகையில் பேசியது அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டாக்கியது. ஒடிஷாவின் தேர்தல் அறிக்கையில் பூரி கோவிலின் கருவூல திறப்பும் அங்கம் வகித்தது என்றால் பாருங்கள். இந்த பின்னணியில்தான் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பூரி ஜெகநாதர் கோவிலின் கருவூலமான ரத்னாபந்தர் என்றழைக்கப்படும் பொக்கிஷ அறை 46 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டது. முன்னதாக சுப முகூர்த்த நேரமாக பகல் 1:28 மணிக்கு கோவிலுக்குள் ஒடிஷா உயர்நீதிமன்ற நீதிபதி விஸ்வநாத் ரத் தலைமையிலான 11 பேர் கொண்ட குழு நுழைந்தது. அவர்களுடன் ஒடிஷா பேரிடர் நிவாரணக் குழுவினர் வரவழைக்கப்பட்டு கோவிலின் பூட்டு 1.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உடைக்கப்பட்டு பொக்கிஷ அறை திறக்கப்பட்டது. நீண்ட நாட்கள் கழித்து திறக்கப்படுவதால் பாம்புகள் இருக்கக்கூடும் என்று கருதி பாம்புபிடி வீரர்களையும் மருத்துவர்களையும் குழு அழைத்து சென்றிருந்தது. இப்புராதன கோவிலில் தரைப்பகுதிக்கு அடியில் பொக்கிஷ அறை உள்ளது. இதில் ஒடிஷாவை ஆண்ட மன்னர்கள் தந்த 250 கிலோ ஆபரணங்கள், மதிப்புமிக்க பொருட்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆபரணங்கள் ஜெகநாதரின் ரத யாத்திரை போன்ற விசேஷ நாட்களில் சிலைகளை அலங்கரிக்க பயன்படுத்தப்பட்டு வந்தது. கடைசியாக கடந்த 1978 70 நாட்கள் கணக்கீடு செய்யப்பட்டு பொக்கிஷ அறை மூடப்பட்டது. 2018 பொக்கிஷ அறையை திறக்க தலைமைச் செயலாளர் தலைமையிலான குழு சென்றபோது சாவியை காணாமல் திரும்பி வந்தது முதல் சர்ச்சை தொடங்கியது. இந்நிலையில்தான் ஒடிஷாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பொக்கிஷ அறை திறக்க அனுமதியளித்து ஞாயிற்றுக்கிழமை திறக்கப்பட்டது. கருவூலத்தின் வெளிப்பிரகாரத்தில் உள்ள நகைகளை மட்டும் 4 பெட்டிகளில் அள்ளி போட்டு பத்திரப்படுத்தின. உட்பிரகாரத்தில் உள்ள நகைகளை முதல் நாளில் எடுக்கப்படவில்லை. பொக்கிஷ அறையில் உள்ள பொருட்களை கணக்கிடும் பணிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அனைத்தும் கணக்கிட்ட பிறகு டிஜிட்டல் பட்டியல் தயாரிக்கப்படும். தற்போது பொக்கிஷ அறை திறக்கப்பட்டாலும் கணக்கீட்டு பணிகளுக்கு தகுந்த நகை மதிப்பீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் அதன் பிறகே அனைத்து நகைகளும் மதிப்பிடப்படும் என்றும் கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது.